திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தினந்தோறும் செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கும். சாதிய வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு இடத்துல கூட திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. இங்க அதிமுக ஆண்டாலும் அதே பிரச்சனை தான் இருக்கு, திமுக ஆண்டாலும் அதே பிரச்சனையா இருக்கு, காங்கிரஸ் ஆண்டாலும் இந்த பிரச்சனை தான், பிஜேபி ஆண்டாலும் பிரச்சனை தான். இப்போ திமுக கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல இவங்களுடைய ஆட்சியில் 200க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது 4 வருஷம் இல்லை, கடந்த இந்த 25வது வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 200 வழக்குகள் மேலே தாண்டி இருக்கு. சாதிய வன்கொடுமை அப்படின்றதும் கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும். புல்லட்ல போறதுக்கு கபடியில போறவனுக்கு வெட்டுறவனா தேர்தல் அரசியல் எவ்வளவு மோசம் தெரியுங்களா? அண்ணே, திருமாவளவன் அவர்கள் இதுவரையும் ட்விட்டர்ல பதிவு போட்டுருக்காங்க, ஒரு இடத்துல கூட ஜாதிய வன்கொடுமை அதிகமா போயிட்டு இருக்கு, அதனால திமுக அரசை கண்டிக்கிறோம்னு ஒரு பதிவு இல்லை. அவங்களும் கூட்டணி விட்டு கொடுத்தாலும் பேசுவாங்க, இது யதார்த்த நிலை. ஆனா நம்ம மக்களோட பாதுகாப்புக்காக வந்தோமோ அந்த மக்களோட பாதுகாப்பை கேள்விக்குறியாகிட்டு நம்ம கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறது எப்படி நியாயமா இருக்கு? அதிமுக தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்க, ஒரு அறிக்கை சொல்லுங்க. அறிக்கை விட்டுருக்காங்க. யார் எதுக்கு விட்டுருக்காங்க? நீங்க அதிமுகவோட அபிஷியல் ஐடியில போய் செக் பண்ணி பாருங்க எதுக்கு விட்டுருக்காங்க. ஆனா இப்ப இந்த கபடி பையன் வெட்டினது கூட போட்டிருக்காங்க. சீமான் தான் அறிக்கை விடுறாரு, சரி, தாவேக்காக அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விட்டா போதுமா? என்ன பண்ணணும்? பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறது இல்ல, போய் அதிகாரம் யாருக்கு? ஆளுங்கட்சி தலைவரே வேங்கவேலுக்கு வரலன்னு வரமாட்டாரு, அவர் வரமாட்டார், விடுங்க. அந்த கபடி பையன் பாதிக்கப்பட்டதுக்கு வரல, மதுரையில படுகொலை நடந்ததுக்கு வரல. நான் கூட புரியலையா? அவங்க வரமாட்டாங்க ஆளுங்கட்சி, அவங்களோட கூட்டணி மட்டும் நீங்க போறீங்க. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் பரத் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய இளைஞர் அணி துணைச் செயலாளர் மாலினி அவர்கள் தான் முன்னிருந்திருக்காங்க. ஆனால் வணக்கம். வணக்கம், எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு. திமுகவோட கூட்டணியில் 4 வருஷமா பயணிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் 4 வருஷமா திமுக ஆட்சியில் நீங்கள் வந்து கூட்டணியில் தான் இருந்துட்டு இருக்கீங்க. ஆனால் திமுக ஆட்சியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தினந்தோறும் செய்திகள் பார்த்துட்டு தான் இருக்கும். சாதிய வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல கூட திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்ட மாதிரி தெரியலையே. தமிழக அரசு அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தொடர்ந்து அதிமுக எடப்பாடி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தீங்க. ஏன் அந்த தயக்கம், என்ன ஆகுது? விடுதலை சிறுத்தை கட்சி இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. சாதிய வன்கொடுமை போராட்டங்களை குறிப்பாக சொல்லணும்னா வேங்கவயலில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிட்ட சிபிசிஐட கண்டித்து, காவல்துறை கண்டித்து, உயர் அதிகாரிகிட்ட முதலமைச்சர் வரை கொண்டு போய் இதை நிப்பாட்டினது விடுதலை சிறுத்தை தான். ஏனென்றால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு சாதிய வன்கொடுமைகள் அங்கொன்று இங்கும் நடக்கும், வெளியே தெரியாது, அந்த கிராமத்தில் மூடி மறைச்சுவாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு அரசியல் செய்கிற போது அதை பொது சமூகம் பேசக்கூடிய ஒரு பார்வை கொண்டு வைக்கிறோம். இன்றைக்கி வேங்கவயல் அப்படின்ற ஒரு செய்தியை இன்றைக்கி ஊடகங்கள் இருக்கட்டும் பொது சமூகம் பேசுதுன்னா அதற்கு முதல் காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான். திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே பல்வேறு இடங்களில் திமுக அரசு காவல்துறை கண்டித்து போராட்டம் நடத்திருக்கோம். 32 போராட்டம் காவல்துறைக்கு எதிராக நடத்திருக்கோம் விடுதலை சிறுத்தைகள். இன்றைக்கு குறிப்பாக தென் மாவட்டத்தில் மானாமதுரை பக்கத்தில் பிடாவூர் கிராமத்தில் ஐயாச்சாமி புல்லட்டில் போனதுக்காண்டி ஐயா வெட்டினாங்க. அதே சிவகங்கை மாவட்டத்தில் கல்லலில் ஒரு தோட்டத்துக்குள்ளே ஆடு மேய்ச்சதை ஆடை பிடிக்க போனதுக்காண்டி ஒரு பையனை வெட்டி படுகொலை செய்திருக்காங்க. ஒரு தம்பி இன்னும் குத்துயிரமாக குலையுற மருத்துவமனையில் இருக்கார். அதே மாதிரி சின்னத்துறை பள்ளி மாணவன் சின்னத்துறை நெல்லையில் வந்து குத்துயிரும் குலையுமா வெட்டும்போது விடுதலை சிறுத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம் நெல்லையில், தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில். இன்றைக்கு நெல்லையில் தூத்துக்குடி மாவட்டம் சிறிய வைகுண்ட பக்கத்தில் தம்பி தேவேந்திர ராஜா மீது ஒரு பள்ளி மாணவன் கபடி விளையாண்டுருக்கான். அந்த கபடி விளையாண்டதில் வெற்றி பெற்றிருக்கான், அதை கொண்டாடி இருக்கான். அதை சகித்து கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத சாதி உணர்வு உள்ள வெறியுள்ள பள்ளி சக மாணவர்கள் அவனை பேருந்தில் வச்சு வெட்டியிருக்காங்க. இன்றைக்கு குத்துயிரும் குலையுருமாக மண்டையில் 7-8 வெட்டுக்கு மேலே வந்து இன்னைக்கு வெட்டி இன்னைக்கு மிகுந்த சிரமத்திற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கான். இதையெல்லாம் விடுதலை சிறுத்தை கண்டிச்சுட்டு தான் இருக்கும். தொடர்ந்து காவல்துறை சாதி வீரர்களை, நிர்வாகத்தை, ஆளுகின்ற அரசனுடைய மாவட்ட நிர்வாகத்தை, இதுக்கப்புறம் தான் ஓப்பனாக சொன்னால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதாவை நேரடியாகவே தலைவர் சொன்னார், எங்களுடைய கொடிமரத்தை ஏற்றுறதுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் சங்கீதா அவர்கள் பிடிவாதம் காட்டுக்கிறார், எங்கள் கொடியை கண்டாலே ஒரு பிடிக்க மாட்டேதுன்னு சொல்லி கண்டித்து பேசுகிறார். முதலமைச்சர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாலும்
நாங்கள் நடக்கின்ற வன்கொடுமைகளுக்கு எதிராக, சாதிய கொடுமைகளுக்கு எதிராக, தலித் இளைஞர்கள் பாதிக்கப்படும் போது, மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படும் போது விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம். அவர்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குறோம். கூட்டணியை தாண்டி நாங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு உறுதியாக அரசியல் நிற்கிறோம். ஏன்னா இந்த தேர்தல் அரசியலுக்காக விடுதலை சிறுத்தைகள் வந்தது கிடையாது. 90 தொடக்கத்துல இருந்து 99 வரைக்கும் தேர்தல் புறக்கணிப்பு காலத்தில் எந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மக்களுக்கு ஆறுதலாகவும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாகவும் போராட்டம் நடத்தியது தான் விடுதலை சிறுத்தைகள். அதை இன்றைக்கும் நாங்கள் செய்கிறோம் என்கிறத உறுதியில் இருக்கும். ஏன்னா விசிகனுடைய அடிப்படை கொள்கை என்னென்ன? எதுக்காக நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்தீங்க? சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. இது ஒரு முதன்மையான கோட்பாடு. அதே மாதிரி 5 கோட்பாடு இருக்கு. 5 கோட்பாட்டில் பெண் அடிமை நாட்டின் பெருமையை காப்போம், வல்லரசின் ஆதிக்கத்தை வன்மையாக எதிர்ப்போம், வர்க்க அமைப்பை உடைத்து நாட்டின் வறுமையை துடைப்போம், இந்திய தேசிய இனத்திலிருந்து தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். இப்படி 5 கோட்பாடு வச்சிருக்கீங்களா? இப்போ திமுக கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்துல இவங்களுடைய ஆட்சியில் 200க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது 4 வருஷம் இல்லை, கடந்த இந்த 25வது வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து 200 வழக்குகள் மேலே தாண்டிருச்சு. சாதிய வன்கொடுமை அப்படின்றதும் கிட்டத்தட்ட 1000 வழக்குகள் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும். இங்கே வர்க்க ரீதியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தா திமுகவே ஒரு வர்க்க ரீதியான ஒரு கட்டமைப்பு தான் இயங்கிட்டு இருக்கு. அது மொத்தமாக குடும்ப அரசியலுக்குள்ள தான் இருக்கு. உங்க கொள்கைக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. இப்போ கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு வரும்போது நீங்க எதுக்காக உங்களோட லட்சியத்துக்காக நீங்க களத்துக்குள்ள வந்தீங்கல்ல, அதுவே உடைப்படுது. அப்போ மக்களை ஏமாத்துறீங்க தானே? நீங்க அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்ன ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தல் அரசியல் வேறு, கூட்டணி என்பது வேறு, விடுதலைக்கான பாதை என்பது வேறு. நீங்க அப்படிதான் பார்க்கணும். விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அடுத்த தலைமுறை அரசியல்படுத்துவது, அடுத்த தலைமுறையை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவது ஒரு விடுதலைக்கான பயணம் விடுதலை சிறுத்தை கட்சி. ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கோடீஸ்வரன்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க. பெரிய பெரிய கல்லூரி வச்சிருந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்களாம் யாருமே இல்லையே. ஜெகத்ரட்சன் தெரியும், இன்னைக்கு எம்பியா இருக்காரு. அவர் வந்து வீர வன்னியர் பெயரை வச்சிருந்தாரு. இப்படி ராஜகண்ணப்பன் இன்னைக்கு மினிஸ்டர் இருக்காரு. அவர் ஒரு யாதவ் மகாசாரதம் இருந்தாரு. இப்படி நீங்க பிறக்கி பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் கோடீஸ்வரன் கட்சி நடத்தாங்க. எல்லாம் அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு கரைஞ்சு போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தை மட்டும் 3 தலைமுறை கடந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள்ட்ட விடுதலை சிறுத்தை கட்சி நிற்கிறது. காரணம்னா நாங்கள் எடுத்துக்கொண்ட கோட்பாட்டில் உறுதியா இருக்கும். திமுக அப்படி இருக்கு, அதிமுக அப்படி இருக்கு, காங்கிரஸ் அப்படி இருக்கு, நோக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் என்ன அரசியல் இருக்கோம், என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம். இங்க அதிமுக ஆண்டாலும் அதே பிரச்சனை தான் இருக்கு, திமுக ஆண்டாலும் அதே பிரச்சனை தான் இருக்கு, காங்கிரஸ் ஆண்டாலும் இந்த பிரச்சனை தான், பிஜேபி ஆண்டாலும் பிரச்சனை தான். ஆமா, இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா, கெட்டி தட்டி போன சமூகம். 2000 ஆண்டுகளாக சாதிய சமூகமாக ஒரு சமூகம் இருக்கு. 2000 ஆண்டுகள் சாதிய சமூகமாக இருக்கிற சமூகத்தை 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள், இப்போ இந்தியா சுதந்திரம் 75 ஆண்டுகள் ஆகுது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஒரு 75 ஆண்டுகள் காலம் தான் கடந்திருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி கெட்டி தட்டி போன அந்த சாதிய சமூகத்தை நீங்கள் உடனே உடைக்க முடியாது. கரெக்டு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, இங்கே வந்து திமுக ஆண்டிருக்காங்க, அதிமுக ஆண்டிருக்காங்க, பாஜக, காங்கிரஸ் சொல்லி இத்தனை கட்சிகள் இன்றும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு மாற்றமும் இல்லாத சூழலில் விசிக, திமுக, மக்கள் நல கூட்டணி, அப்புறம் அதிமுக, இந்த 3 கட்சிகளோட மட்டும் தான் நீங்கள் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் இருந்திருக்கீங்க. என்ன காரணம்? உங்களுக்கே தெரியுது இல்லை இங்கே மாற்றம் இல்லைன்னு. அப்போ ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி போகிறதான நம்மளுடைய இன விடுதலை. புதிய மாற்றத்தை யாரோட போக சொல்றீங்க? நீங்க தனித்திருங்க. 3 தலைமுறை நீங்க 3 தலைமுறை சொல்ல புரியும் அவனுக்கு. இங்க இந்த சமூகம் வந்து புல்லட்ல போனதுக்கு வெட்டுறான், புல்லட்ல போனதுக்கு வெட்டுறான். ஆமா, கபடியில வெற்றி பெற்றதுக்கு வெட்டுறான். ஆமா, அப்ப புல்லட்ல போறதுக்கு கபடியில போறவனுக்கு வெட்டுறோம்னா தேர்தல் அரசியல் எவ்வளவு மோசம் தெரியுங்களா? புரியுது. ஏற்கனவே சிதம்பரத்துல 5 தேர்தல் நடந்திருக்கு. தலைவர் வெள்ளச்சித்தம் இருக்காரு. 99 தேர்தல்ல சிதம்பரத்துல 100க்கும் மேற்பட்ட குடிசை எரிக்கப்பட்டுச்சு. ஆமா, புரியுதுங்களா? 200க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்தார்கள். இப்படி வரலாறு நிறைய இருக்கு. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கு மாறி வருகிறது. தமிழக அரசியல்ல தமிழ்நாட்டு பிரச்சனைகளை விடுதலை சிறுத்தைகள் பேசுவாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒரு சமூக மாற்றம் என்பது நாம எல்லாருடைய இணக்கமா இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு முடியும். நான் மட்டும் சாதி உயர்ந்தது சாதி அப்படின்னு சாதி பெருமை பேசினோம்னா வெற்றி பெற முடியாது. கரெக்ட்.
இப்போ யாருமே இங்கே சாதி பெருமை பேச போறது இல்ல. நம்ம தமிழ் இனத்தினுடைய விடுதலை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இங்கே திமுக, அதிமுக, காங்கிரஸ் மாதிரி பெரிய கட்சிகள் ஜாமான்கள் இருந்து தமிழ்நாட்டை கொள்ளையடிச்சு நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன அந்த வேங்க வயல் விஷயமா இருக்கட்டும், இப்போ அந்த கபடி பையனை வெட்டினதா இருக்கட்டும், இது மாதிரி பல சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா புதிய மாற்றம். நாம் தமிழர் இருக்காங்க, டிவிகே வந்திருக்காங்க, நீங்க நிக்கிறீங்க, ஒரு புதிய மக்கள் நல கூட்டணி உருவாக்குனீங்கல்ல. எதன் அடிப்படையில் உருவாக்குனீங்க? திமுக வேணான்னு புறக்கணிச்சு தானே வந்தீங்க. திமுக மட்டும் கிடையாது, திமுக வேணான்னு புறக்கணிச்சு. மக்கள் நல கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக அதிமுக மாற்ற ஒரு அரசியல் பண்ணணும். ஆமா, அப்படின்ட்டு இடதுசாரிகள் மதிமுக போன்ற அரசியல் கட்சிகளை தேமுதிக எல்லாம் வச்சு ஒரு கூட்டணி உருவாக்கணும். ஆமா, மக்கள் ஏற்றுக்கொள்ளல. எப்படி ஏற்றுக்கொள்ளு சொல்ல முடியும்? உடனே ஏத்துப்பாங்களானே? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. என்ன இல்ல இருங்க, 2000 வருஷமா இருக்கக்கூடிய அடக்குமுறையே இன்னும் தீரலன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு முறை நீங்க ஒரு மாற்றுக்காக ஒரு பயணத்தை தொடங்குறீங்க, அது ஒழுங்கா வெற்றி பெறலன்னா உடனே சோர்ந்து போய் நான் மறுபடியும் திமுகவோட கரையிறது எப்படி? சோர்ந்து போயிருந்தா தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை வந்து நீங்க நிக்க முடியாது. தெரிஞ்சுங்க. சோர்ந்து போயிருந்தா கொடியே கட்ட முடியலன்னு சொல்றீங்களே, அது நிக்க முடியாதுக்கு அர்த்தம் தானே? நீங்க ஒரு புரிஞ்சுக்கணும். கொடி கட்ட முடியல, புல்லட்ல போனா வெட்டுறான், கபடியில இருந்தா வெட்டுறான்ல, இதையெல்லாம் மாத்தணும்னா மற்றவங்க நம்மளை பத்தி பேச வேண்டிய சூழலை உருவாக்கணும். கண்டிப்பா. அப்ப நான் திமுகவையும் அதிமுகவையும் புறக்கணிச்சுட்டு நான் தனிச்சு நிக்கிறேன்னு சொன்னா இங்க சாதிய பார்வை என்பது கெட்டி தட்டி கிடக்குது. மிக மோசமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள நிக்க முடியல. புரியுதுங்களா? அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுல பேசுறதுக்கே ஒரு 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 லாபி இருக்குங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஒத்துக்கிறேன். ஏன்னா அப்ப திமுக கூட்டணி நாங்க இருக்குல்ல, திமுகவும் அதிமுகவும் எங்களை பார்க்க வேண்டிய பார்வை இருக்குல்ல. இந்த கட்சி உங்களை தாழ்ந்து தான் பாக்குறாங்களா? எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களா? விசிகா திமுக தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதற்கு வந்திருக்கோம்ல. நீங்க ஒரு திமுகவோ இல்ல அதிமுகவோ முரண்பாடு இல்லாமல் இந்த எதுவுமே இயங்காது. புரியுதுங்களா? இங்க இப்படிதான் முரண்பாடு இருக்கும். இந்த முரண்பாட்டுக்குள்ளதான் நமக்கு தேவையான அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் ஒரு விடுதலைக்கான இயக்குங்கிறேன். நீங்க தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது, அதிகாரத்தை நோக்கி சுவைக்கணும், நாளைக்கே அமைச்சர் ஆகணும், அது கிடையாது. கடைசியில இன்னைக்கு பிடாவூர் கிராமத்துல மானாமதுரையில 10 குடும்பம் மட்டும் 2 குடும்பம் மட்டும் வாழ்றாங்க. அவனுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்த நோக்கம். ஏற்படுத்திருக்கீங்களா? ஏற்படுத்திருக்கோம்ல. அப்புறம் ஏன் கபடி பையனை வெட்டினாங்க? அப்படியே கபடி சாதி வெறி அப்படி மோசமா இருக்கு. அவன் புத்தில மூளையில சாதி படிஞ்சு கிடக்குது. ஆமா, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களே நீ இந்த சாதிக்காரன்னு சொல்லி பேசினவர் இருக்கா. ராஜகண்ணன் பேசியிருக்காரு. பொன்முடி அவர்கள் ஓப்பனா நீ எஸ்சி தானமா அப்படின்னு பேசுறது. எடப்பாடி பேசலையா? எடப்பாடி பேசலையா? இல்லனே சொல்லல. எடப்பாடி பேசலையா? எடப்பாடி வீட்டுக்கிட்ட சைக்கிள்ல போனவன எடப்பாடி அண்ணன் கட்டி வச்சு அடிச்சிருக்கா தெரியுமா உங்களுக்கு? அண்ணே, நீங்க இப்போ திமுக கூட்டணியில தான் இருக்கீங்க. திமுக வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்ப திமுக இருக்கக்கூடிய தவறுகளை தான் நம்ம கேட்டாகணும். நான் சொல்றது புரியல. நம்ம என்ன பண்றோம்? நம்ம காலங்காலமாக இங்க ஆளுகின்ற கட்சி, அரசியல் கட்சி எல்லாமே அதிமுக ஆட்சியில கொடியுக்குள்ள நடந்துச்சு தெரியுங்களா? கொடியுக்குள்ள சம்பவம் தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் தென் மாவட்டத்துல வடுக்கலாம் இருக்கு. அது நடந்து அதிமுக ஆட்சி தானே. அதிமுக புறக்கணிச்சிட்டீங்க தானே? அவங்க கூட்டணி இல்ல தானே? திமுக கூட்டணியில தானே இருக்கீங்க. கூட்டணி அப்போ திமுக செய்யக்கூடிய தவறுகளை தானே கேட்கணும். திமுக தவறு செய்யும் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா திமுக பண்ணலையான்னு கேட்கறது எப்படி நியாயம்? அப்படி நியாயம் இல்ல. எல்லா ஆட்சியும் தாழ்த்தப்பட்ட மக்கள் எதிராக இருக்குன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்கங்க. அப்ப நாம் தமிழருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. எங்க நாம் தமிழர் சாதியா தான் இருக்கான். நாம் இப்ப வெட்டினால நாம் அறிக்கை விட்டாங்களா? சரி, அறிக்கை விட்டாங்களா? பிடாவூர்ல வெட்டினாங்களா? புல்லட்ல அறிக்கை விட்டாங்களா? சொல்லுங்க. ஆனா அவங்க களத்துல பேசிட்டு இருக்காங்கன்னு பேசவே இல்லைன்னு சொல்றேன்ல. எங்க பேச காட்டுங்க. சரி அண்ணே, திருமாவளவன் அவர்கள் இதுவரையே ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காருல்ல, ஒரு இடத்துல கூட ஜாதிய வன்கொடுமை அதிகமா போயிட்டு இருக்கு, அதனால திமுக அரசை கண்டிக்கிறோம்னு ஒரு பதிவு இல்லை. ஏங்க நீங்க கேட்ட கேள்விக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு பதிவு போடல. ஏங்க திமுக காவல்துறை கண்டிச்சு பேசணுமா பேசல அதை சொல்லுங்க. போத காவல்துறை ஓகே, சாதிய வன்கொடுமை யாரோட ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி நடக்குது இல்ல. ஏங்க காவல்துறை கட்டுப்பாடுல வச்சிருக்க ஸ்டாலின் அவர்களே ஏங்க கூட்டணிக்குள்ள இருக்குங்க. எங்களை நேரா பேச முடியும். முதலமைச்சர் பேசல, பேசுறோம்லங்க. முதலமைச்சர் நேரா பேசணுமா இல்லையா? தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்கல்ல, அவங்க சட்டமன்றத்துல நின்னு நேரடியா திமுக எதிர்க்கிறாங்க. அந்த காணொலி எல்லாம் வருது. ஆனா ஒரு இடத்துல கூட சட்டமன்றத்துல விசிகா உணர்ச்சி பேசுறது நீங்க தெரிஞ்சுக்கங்க. உணர்ச்சிப்பட்டு பேசுறது, பொது இடத்துல டாசு புசு அப்படின்னு ஒரு அவைக்குள்ள பேசுறது, காணொலியா வெளியே வரலாம், பரபரப்பாங்களாம். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது கூட்டணி தர்மம் ஒன்று இருக்கு. அது எல்லா கட்சிக்கும் இருக்கும். நாளைக்கே நீங்க சொல்ற தாவேக்காவோ நாம் தமிழரோ ஒரு கூட்டணி உருவானாங்களா,
அவங்களும் அந்த கூட்டணி விட்டு கொடுத்தாம பேசுவாங்க. கண்டிப்பா. இது யதார்த்த நிலை. ஆனா நம்ம எந்த மக்களோட பாதுகாப்புக்காக வந்தோமோ அந்த மக்களோட பாதுகாப்பை கேள்விக்குறி ஆக்கிட்டு நம்ம கூட்டணி தர்மத்தை பத்தி பேசுறது எப்படி நியாயமா இருக்கும்? ஏங்க முந்தா நேத்து வெட்டுறான் கபடி போட்டியில. ஆமா. பஸ்ல போன போய் பரிசு எழுத போன வெட்டுறான். ஆமா. நேத்து தலைவர் பார்த்தாரணும். நேத்து ஆமா பார்லிமெண்ட்ல இருந்து வந்தானே வீட்டுக்கு கூட போலங்க. வீட்டுக்கு போல நேற்று உடனே மதுரைக்கு வந்து நெல்லையில போய் பார்த்து வராரு. அதே மாதிரி அழகர்சாமின்ற ஒரு பையனை மதுரை வெட்டி படுகொலை. ஆமா. கஞ்சா குடிச்சு சாதி வரி பண்ணிட்டாங்க. அந்த பையன் நைட்டு 8 மணிக்கு வந்து 9 மணிக்கு வந்து அவனுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. தமிழ்நாட்டில் யாருங்க இருக்கா? தமிழ்நாட்டில் எந்த தலைவர் இருக்காங்க? மக்கள் பாதிக்கப்படுவது மக்களோட நிக்கிறேங்க. நேற்று நான் மறியல் இருந்து வரேன். நேற்று மதுரையில் மறியல் பண்ணா அந்த பையனை பார்த்துட்டு இறந்தவனை பார்த்துட்டு வரோம். பாதிக்கப்பட்ட மக்கள் நிக்கிறேங்க. சரிண்ணே, இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறீங்க. இப்ப திமுக சமீபத்துல ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தாங்க. எதுக்காகனா தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒரு விஷயத்த மத்திய அரசு பண்ண போது, ஒன்றிய அரசு பண்ண போது பாஜக நம்ம மேல ஒரு அடக்குமுறையை செலுத்த போறாங்கன்னு ஒரு விஷயத்த பண்றாங்க. விசிகாவும் போய் கலந்துக்கிட்டீங்க. ஆனா எந்த இடத்துலயுமே இன்ன வரைக்கும் அபிஷியலா தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி எந்த ஒரு செய்தியுமே வரவே இல்லை, அபிஷியலா வரவே இல்லை. அதுக்குள்ள நீங்க எதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறீங்க? பார்லமெண்டத்தில் தலைவர் பேசியிருக்காரு, கடிதம் கொடுத்திருக்காரு இந்த அனைத்து கூட. ஏன்னா ஒரு விஷயம் என்னன்னா, பாஜக ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கசியும். புரியுதுங்களா? சில விஷயங்கள் கசியும். அப்படி கசியும் போது ஒரு முன்னெடுப்பு நடத்துறது அரசியல் பண்றதுதான். புரியுதுங்களா? வரது முன்னே காப்பன்னு சொல்லி சொல்றோம்ல. அப்ப வரதுக்கு முன்னாடி ஒரு செயல் திட்டத்தை பத்தி சொல்லும் போது நம்ம ஒரு பாதுகாப்பா அதுக்கான ஒரு அரசியல் கூட்டத்தை கூட்டுறது அது அனைத்து கட்சி செய்யற வேலைங்க. கண்டிப்பா. யாரெல்லாம் அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் அதிகாரத்தை பாதுகாப்பு செய்வாங்களே. கண்டிப்பா இதெல்லாம் செய்யணும் தான், வேணான்னு சொல்லல. வருமுன் பாதுகாப்புன்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு அரசியல் பண்றோம்ல, அந்த அரசியலை சேப்பாக்கம் உதயநிதி அவர்களோட தொகுதி, அந்த தொகுதியில ஒரு பையன் 21 22 வயசு பையன் காவல்துறையில போய் பணியாற்றணும்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க ஏரியா நடக்கூடிய சில பிரச்சனை போய் தட்டி கேட்கிறாரு, கஞ்சா விற்கிற பிரச்சனை போய் தட்டி கேட்கிறாரு. அந்த பையனை வெட்டி போடுறாங்க துண்டு துண்டா. இது சம்பந்தப்பட்ட விசிகா இதுவரை எந்த ஒரு கண்டன அறிக்கையும் தெரிவிக்கவே இல்லை. சும்மா ஒரு இரங்கல் செய்தி மாதிரி சொல்லிட்டீங்க தவிர வலுவா உதயநிதி அவர்கள் தொகுதியில் நடக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய போதைப் பொருளுக்கு எதிராக நீங்க இதுவரை எந்த ஒரு போராட்டமும் பண்ணது, ஒரு மாபெரும் போராட்டம் பண்ணவே இல்லையே. ஏன் பண்ணல? நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஏங்க போதை ஒழிப்பு ஒரு மாநாடு நடத்திருக்கோம், தெரியுமா தெரியாதா? சரி நடத்துறீங்க, என்ன ஏங்க என்ன லாபம்னு கேக்குறேன். சொல்ற கேளுங்க. போதை ஒழிப்புக்காக போதை மது மற்றும் ஆமா ஆத ஒரிஜினல் அவங்க கூட இருக்கும்போது பண்ணீங்க. சொல்ற கேளுங்க. அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம். அதே மாதிரி கள்ளச்சாராய விவசாயம் இறந்தன சென்னையில மதுக்கடையில் டாஸ்மாக மூடன்னு சொல்லி விடுதலை செய்தி போராட்டம் தெரியுங்களா? யாரை எதிர்த்து? யாரை எதிர்த்து? அரசு தான் பண்ணிருக்கோம். ஏன் திமுக எதிர்க்கு? திமுக யாரு ஆள்றது யாருங்க? ஏன் நீங்க அரசியலுக்காக வார்த்தை வச்சு ஒரு அரசியல் பண்றீங்களா? தப்பு இல்ல. நீ தமிழக அரசு சொல்றது எப்படி இருக்குன்னா, நீங்க நேரடியா திமுக கூட்டணி தர்மத்துக்காக கொடுக்குற மாதிரி இருக்கு. 5 வருஷம் ஆள்ற திமுக பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கங்க. 5 வருஷம் அதிமுக ஆளும், 5 வருஷம் திமுக ஆளும், 5 வருஷம் மோடி ஆளுவாரு, அது காங்கிரஸ் ஆளும். ஆமா, அதை தாண்டி அவங்க எல்லாரும் கூட கூட்டணி போயிட்டே இருப்பீங்க. இருங்க. ஆனா இங்க ஒரு நிர்வாகமா ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டு நிர்வாகம் இயங்கும்ல. ஆமா, தொடர்ந்து இயங்குறாங்க அதிகாரிகள். அந்த அதிகாரி டார்கெட். ஏன்னா அரசியல்வாதி வருவாரு போயிடுவாரு ஆண்டுட்டு இந்த அதிகாரி என்ன செய்யறாரு? மாவட்ட ஆட்சியாளர் என்ன செய்யறாரு? மாவட்ட கண்காணிப்பாளர் என்ன செய்யறாரு? புரியும் உங்களுக்கு? இன்பநிதி வந்தாலும் இன்பநிதி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் எந்திரிச்சு நின்று வழி விட்டு உட்கார வைப்பாங்க. இது இதுதான் பண்றாங்க. அதை நாங்க எதுக்கு தேவையில்லாம் பேசணும்? அது எதுக்கு தேவையா? எப்படி போகும்? ஏங்க சசிகலாட்ட கால்ல விழுந்து சசிகலா மாட்ட கால்ல விழுந்து வந்தார் எடப்பாடி. ஆமா, நான் இல்லன்னு சொல்லணும். இருங்க, இது நடக்குறதானங்க. இது நடக்கட்டும்னு. ஆனா நீங்க திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன கேட்க மாட்டீங்க? கேள்வி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எதிர்கட்சி பேச மாட்டாங்க. எதிர்கட்சி யாரு? எதிர்கட்சி அதிமுக பேசல. என்ன பேசுறாங்க? நானே ஒத்துக்கிறேன். இருங்க, பேசல. அதிமுக அப்படியே சட்டமன்றத்துல பேசினாலும் கேபிள கட் பண்ணிடுறாங்க. நீ கேட்டீங்க. அதிமுக தாழ்த்தப்பட்ட மக்கள் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்கா? சரி, பேசியிருக்கா? நான் பேசியிருக்கேன், நான் பார்த்திருக்கேன். என்ன அறிக்கைலாம் விட்டுருக்காங்க? எங்க பேசிருக்காங்க? எங்க பேசிருக்காங்க? ஒண்ணு சொல்லுங்க. எங்க நான் சட்டமன்றத்துல பேசினாதான் கேட்பீங்க. சட்டமன்றத்துல விடுங்க, ஒரு அறிக்கை சொல்லுங்க. அறிக்கை விட்டுருக்காங்க. யார் எதுக்கு விட்டுருக்காங்க? நீங்க அதிமுக அபிஷியல் ஐடியில போய் செக் பண்ணி பாருங்க. எதுக்கு விட்டுருக்காங்க? ஆனா இப்ப இந்த கபடி பையன் வெட்டினது கூட போட்டிருக்காங்க. புரிஞ்சுக்கங்க. நீங்க சீமான் தான் அறிக்கை விடுறாரு. சரி, தாவேக்காக அறிக்கை விடுறாங்க. அறிக்கை விட்டா போதுமா? அறிக்கை விட்டா போதுமாங்க? சரி, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறது இல்லையா? போய் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? ஏங்க நீ எதிர்கட்சி தலைவர், நீங்க
அதிகாரம் யார்கிட்ட நீங்க இருக்கு? எதிர்க்கட்சி தலைவருங்க. ஆளுங்கட்சி தலைவரே வேங்கவேலுக்கு வரலனே. வரமாட்டாரு. ஏன்? அவர் வரமாட்டாரு விடுங்க. ஏன்? அவர் வரமாட்டாரு. அது எப்படி? எதிர்க்கட்சி என்ன செய்யுது? ஆனா எதிர்க்கட்சி என்ன செய்யுது? எதிர்க்கட்சி வரல ரைட்டுனே. ஆளுங்கட்சி தலைவரே வேங்கவேலுக்கு வரல. நீங்க இந்த கபடி பையன் பாதிக்கப்படுறதுக்கு வரல. மதுரையில படுகொலை நடந்ததுக்கு வரல. நான் சொல்ல புரியலையா? அவங்க வரமாட்டாங்க ஆளுங்கட்சி. ஆனா அவங்களோட கூட்டணி மட்டும் நீங்க போவீங்க. நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க. அவங்க வரமாட்டாங்க ஆளுங்கட்சி. சரி. நீங்க எதிர்க்கட்சி என்ன வேலை? ஆளுங்கட்சி செய்யாத வேலை சுட்டி காட்டுற எதிர்ச்சி வேலை. கண்டிப்பான. ஆளுங்கட்சி செய்யாத வேலைகளை, கண்டிப்பா, ஆளுங்கட்சி பார்க்காத விஷயங்களை கண்டிப்பா சுட்டி காட்டுறது உங்களுடைய பணி. ஆமா. எதிர்க்கட்சிக்கான ஒரு பணி. ஆமா. நீங்க என்ன சுட்டி காட்டிருக்கீங்க ஆளுங்கட்சிக்கு? அப்ப நீ கவனிக்கலன்னு அர்த்தம்னே. என்ன? அவங்களுடைய நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி வேங்கல் போனாரா? தொடர்ந்து எடப்பாடி வேங்கல் போனாரா? ஏன் அதிமுக போயிருக்குன்னு? யார் போனா? அங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கண்ணே. எதுக்கு பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? ஜாதி ஒழிப்புக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணாங்கண்ணே. நாங்க லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நீங்க தெரிஞ்சுங்க. சரி. இது நாள் வரைக்கும் அதிமுக வேங்கலுக்காக போராட்டம் பண்ணல. சரி. தென் மாவட்டத்துல சரி இப்ப வரைக்கும் சின்னத்துறை, பிடாவூர்ல ஐயாச்சாமி, இப்ப தம்பி தேவேந்திர ராஜா, இப்ப வரைக்கும் ஒரு போராட்டத்தை கூட அதிமுக முன்னெடுக்கல. ஆனா அதுதானே சொல்றேன். அதிமுக தீட்டு நம்ம உரமா வச்சிருவோம். திமுக எதுக்கு திமுக பண்ணலையே, ஏன் அதை கேட்கலன்னு தான் கேள்வி. நானே திமுக பண்ணல. ஓகே, அவங்க எதிர்க்கட்சி செயல்படல. ஒரு திமுக நல்ல ஆளுங்கட்சி செயல்படலாமே. திமுக ஆளுங்கட்சிங்க. ஆளுங்கட்சி அங்கொன்று இங்க நடக்கிற பிரச்சனைகளை பாக்குற பார்வை வேற. எதிர்க்கட்சி எப்பா நெல்லையில நடக்குது, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவிகுண்டத்தோட பையன் வெட்டிருக்கான் அப்படின்னு அதிமுக சொல்லணுங்க. சரி. அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்துங்க. அதிமுக எதிர்க்கட்சிங்க. சரி. நீங்க சட்டசபை கூடுதல பேசுங்க. பேசுற லைன் கட் பண்றாங்க தெரியும்ல. இருங்க. பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. வேங்கவே இல்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு போய் எட்டி பார்த்து மலம் கிடக்குன்னு சொன்னானோ, முரளிராஜாங்கிற போலீஸ்காரன், சுதர்சன, முத்துகிருஷ்ணன், இந்த 3 பேர் தான் மேல ஏறி பார்த்தது. முதல்ல அவனே நீ குற்றவாளியாக்கப்பட்டு பிணை எடுத்திருக்கான். அது இதை கண்டிச்சு சிபிசி கண்டிச்சு ஒரு அறிக்கை அதிமுக இல்ல நாம் தமிழர் இல்ல தாவேக்கா யாரு விஜய் வேங்கவேல் போறதுனார்ல போனாரா? சரி போகல, நான் ஒத்துக்கிறேன். டிவிக்கே ஒழுங்கா செயல்படல, நாம் தமிழ் ஒழுங்கா செயல்படல, அதிமுக செயல்படல. திமுக நல்ல ஆளுங்கட்சியா ஏன் செயல்படல? ஏங்க அவங்கதான் ஆளுங்கட்சின்னு சொல்றேன். அதுதான் ஆளுங்கட்சின்னா நல்லா செயல்பட மாட்டாங்களா? கண்டுக்க மாட்டாங்களா? மக்கள் பிரச்சனை தேவையில்லை. ஆனா நம்ம கொள்கை வேற கூட்டணி வேற, நம்ம திமுக கிட்ட போய் உட்காருவோம். அப்ப இது திமுகவுடைய ஒரு பிரிவா தானே விசிகா பார்க்கப்படும். நாங்க அப்படி அப்படி அயோக்கியத்தனம். ஆனா ஒரு என்ன சொல்றது, இந்த சோத்துக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கு அந்த அலைகிற கட்சி கிடையாது. நீங்க தெரிஞ்சுக்கலாம். புரியுது. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு விடுதலைக்கான இயக்கம் சொல்லிட்டேன். கண்டிப்பா புரியுதுங்களா? தேர்தல் அரசியல் வேற. ஏன்னா மற்ற தலைவர்லாம் படுகொலை செஞ்சு வெட்டி போட்டான், அங்க போனோம்னா அந்த மக்கள் தப்பா நினைப்பான், எதிராக நினைப்பான் அப்படின்ற பார்வை எல்லாத்தையும் இருக்கும். கண்டிப்பா எங்களுக்கு கிடையாது. சரி. பாதிக்கப்பட்டவன் போய் நிக்கிறோம். பாதிக்கு வீடு 10 வீடா இருந்தாலும் பாதுகாக்கிறோம். புரியுதுங்களா? இன்றைக்கும் களத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு களத்துல 4 நாட்களுக்கு முன்னாடி மதுரையில உயர் அதிகாரி சட்டை பிடிக்காத குறை ஒண்ணுதான். நானு நேரடியா ஒரு மறியல் போராட்டத்துல சட்டை பிடிக்காத குறை ஒண்ணுதான். அப்படி நாங்க எதிர்த்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காண்டி போலீஸ் வந்துட்டாங்க, கூட்டத்தில் இருக்கோம், தப்பா நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. மும்மொழி கொள்கையை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, பிறமொழி அறிவு தேவை, ஒரு மொழி ஆதிக்கம் கூடாது. பிறமொழி அறிவு என்பது மொழி கற்றுக்கணும்னா கத்துக்கலாம், தப்பு இல்லை. எல்லாரும் கத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் திணிக்க கூடாது. நீங்க ஒரு ஆபீஸ் மொழியாவோ இல்ல அலுவலக மொழியாவோ கூட திணிக்காதீங்க. கரெக்ட். காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அதனால நிறைய உயிரிழப்பு நம்ம சைடு இருக்கு. அப்போ காங்கிரஸ் இந்திய திணிச்சாங்க, அப்பட்டமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாஜக எந்த இடத்துல இந்திய திணிச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அவங்க தொடர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த பூச்சாணி காட்டுவாங்கல்ல, சமஸ்கிருதம் கொண்டு வருவாங்க, இந்திய திணிக்கணும்னு ஒரு பூச்சாணி காட்டிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, பாஜக ஒரு நிலைப்பாடு செயல்பட்டு எடுக்கணும். நாங்க கொண்டு வரல அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? சரி, அவங்க சொல்லல, ரைட்டு. இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவோ இல்ல கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய விசிகாவோ என்ன நோக்கத்துல இப்ப மும்மொழி கொள்கைன்ற ஒரு பிரச்சனை உருவாக்குறீங்க? எதிர்ப்புன்னு எதுக்கு உருவாக்குறீங்க? நீங்க சொல்றதுதாங்க உருவாகுது. இப்ப நீங்க பேசுறீங்களா, பாஜக பேசுறதுல அரசியல் உருவாகுது. சரி, நீங்க அமைதியா நீங்க பேச மாட்டாங்களா? நீங்க ஒவ்வொன்றா பொருத்தி போட்டு போறீங்க. சரிண்ணே. இப்ப நீட்டுக்கு முதல்ல ஒப்புதலுக்கு வரைவுல கையெழுத்து போட்ட திமுக காங்கிரஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். அது அதிமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் நேரடியா நீதிமன்றம் போயிட்டு எங்களுக்கு விளக்க வேணும்னு கேட்டப்போ நீதிமன்றம் ஒரு மாநிலத்துக்கு விலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரிசர்வேஷன் படி சில இடஒதுக்கீடு வாங்கிட்டு வர்றாரு. 7.5 இடஒதுக்கீடு வாங்கிட்டு வர்றாரு நம்ம நீட்ல. ஆமா. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா,
இங்க இவ்வளவு பிரச்சனை போயிருக்குல்ல, பிஎம்சி பள்ளி வேணும் வேணாம்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனை போகுதுல, வேணாம்னு சொல்லி நீதிமன்றத்தை போய் அணுகியிருந்தா இப்ப பிரச்சனை முடிஞ்சிருக்குமா இல்லையா? எதுக்காக மக்களை குறிப்பிட்டு நீங்க இந்த மும்மொழி கொள்கை இதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க? சொல்லியா, நீங்க நீதிமன்றம் போறது, நீதிமன்றத்துல பேசுறது, வழக்கு நடத்துறதெல்லாம் நடக்கும். மக்கள் மன்றத்திலையும் சட்டமன்றங்களையும் பாராளுமன்றத்திலையும் பேச வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா. ஏனென்றால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு. இப்ப ஒரு தீர்மானம் போடுவாங்க, மும்மொழி கொள்கை வேண்டாம், சட்டமன்ற தீர்மானம் போட்டு கவர்னருக்கோ இல்ல ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அனுப்புவாங்க. இது எதார்த்தம். இதை பொதுவெளியில வந்து ஒரு அரசியல் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு மொழி கொண்டு திணிக்கிறாங்க, நாம வந்து இருமொழி கொள்கையை வச்சிருக்கோம், அவங்க மும்மொழி கொள்கை கொண்டு திணிக்கிறாங்க, இது ஆபத்தான அரசியல் உருவாகுண்டு மக்கள்கிட்ட ஒரு வெகுமக்கள்கிட்ட ஒரு பிரச்சாரம் பண்ணி சேர்க்கணும் கடமை இருக்கு. அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஆளுகின்ற எந்த கட்சியா இருந்தாலுமே தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்ற பார்ப்பாங்க. கண்டிப்பா. இப்போ மக்கள்கிட்ட அவங்களுடைய கருத்தியலை கொண்டு நிப்பாட்டோம்னா அரசியல் பண்ணி தான் ஆகணும். இப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் மும்மொழி கொள்கைக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். புரியுதுங்களா? எங்க ஒரு ஒரு சென்னையில் மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், தமிழ்நாடு முழுக்க அங்கே ஒன்று கிராமத்தில் அங்கே நடத்துறாங்க கட்சி சார்பா. அப்ப ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் ஒழிய இது அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே ஒரு மக்களுக்கு இப்படி கொண்டு வர போறாங்க, செயல் திட்டத்தை முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு. பிஎம்சி பள்ளி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டுக்கு வேணுமா வேணாமா? நான் அப்பயே சொல்லிட்டேன், பிறமொழி அறிவு தேவைன்ட்டேன். நான் மொழி எல்லா மொழியும் கற்றுக்கணும், அதில் தப்பே இல்லை. அப்போ நீங்கள் வந்து கல்வியில் அதிகாரத்தில் போகணும்னா நீங்கள் உயர்ந்து படிக்கணும் வைக்கணும்னா நம்ம ஐஐடி ஏன் வேணுங்கிறோம்? புரியுது. ஐஐடி ஏன் வேணுங்கிறோம்? அப்போ ஐஐடியில் படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் படிக்கிறாங்க, இல்லை ஒடுக்கப்பட்ட பட்டியலின பிற்படுத்த மக்கள் படிக்கணும்னா ஐஐடி வேணுங்கிறோம். அந்த மாதிரி எல்லா கல்விங்கிறது அனைத்து தரப்பு மக்களுக்குமான கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு அத்தியாவசிய முக்கியமான விஷயம். அப்ப விசிகா வந்து பிஎம்சி பள்ளி வந்து தமிழ்நாட்டுக்கு வரதை வரையறுக்கிறீங்க. நீங்க கல்வி தான் சொல்றேன் நான். நீங்க ஒரு மும்மொழி திட்டத்துக்காண்டி ஒரு இந்தி திணிப்பு சொல்லக்கூடாது நீங்க. ரைட். இப்போ என் கேள்வி, பிஎம்சி பள்ளி உள்ள வந்தா மும்மொழியை திணிச்சிருவாங்க, அதாவது ஹிந்தி திணிச்சிருவாங்க, நீங்க அச்சப்படுறீங்க தானே? ஆமா. சரி, இங்க ஆல்ரெடி ஹிந்தி இருக்கா இல்லையா? மற்ற நிறுவனங்கள் நடத்துறாங்களே அங்க இருக்கீங்க. ஆமா. நீங்க அதான் நான் விரும்பி கத்துறது ஒண்ணு, ஆமா, எம்எல்ஏ திணிக்கிறது ஒண்ணு. அதான் இப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் ஓப்பன் பண்ணதுனால தான் மக்கள் விரும்பி போய் படிக்கிறான். இப்போ சன்ஷைன் ஸ்கூல் எடுத்துப்போம், உங்களுக்கு நல்லா தெரியும் யார் நடத்துறான்னு. கேஎன்ஆர் ஸ்கூல் நடத்துறாரு திருச்சியில், வேலூர்ல உதயநிதி மனைவி நடத்துறான்னு. ஆமா, அப்படி சொல்ல வேண்டியது என்ன? இல்லைண்ணே, அதான் சன்ஷைன் சொல்லும் போதே உதயநிதி டேக் பண்ணியாச்சு இல்லைண்ணே. நம்ம எப்படி தமிழக அரசு சொல்லும் போது திமுக டேக் பண்ணுவோம், அந்த மாதிரி நான் என்ன சொன்னா முழுக்க திமுக கார்னர் பண்ணியே ஒரு அரசியல் பேசுறோம். இல்லண்ணே, கார்னர் பண்ணல, நான் ஜெனரலா கேக்குறேன். அண்ணா திமுக கூட ஸ்கூல் நடத்துறாங்க. ஏன் கேள்வி, இவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, பசங்க விரும்பி போய் ஹிந்தி படிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற கல்வி நிறுவனம் அத்தனையுமே எம்ஜிஆர் கொண்டு வந்த கல்வி நிறுவனங்கள் தெரியுமா? புரியுது. ஜெயலலிதா அம்மாவோட கொஞ்சம் தான் கொண்டு வந்தாங்க கல்வி நிறுவனங்களை. அதிமுக காரங்க வச்சிருக்க கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு பெருவாரியா கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் அதிமுக கொண்டு வந்தது. கண்டிப்பா புரியுதுண்ணே. பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிலாம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஆமாண்ணே. இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு. இங்க ஸ்டாலின் இதுவரை ஒரு காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. இந்த டார்கெட் பண்ண கூடாது. இல்ல நான் கேக்குறேன், ஒரு காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. நான் சொல்றேன் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எம்ஜிஆர் வந்துட்டு இங்க சாராய கடை நடத்தினவன், ஏன்னா லாட்டரி டிக்கெட் நடத்தினவன், இவனை பூரா வந்து கல்லூரி என்ன சொல்றாரு, கல்வியாளர், கல்வி தந்தை. அக்காடு நிறுவனம் நடத்துறது யாரு? அக்காடு ஒயின் இது சரக்கு நிறுவனம் நடத்துறது யாரு? நம்ம அமைச்சர் தானே. கிட்டத்தட்ட 4 சரக்கு ஆலை திமுகவுடைய முக்கிய அமைச்சர் நடத்திட்டு இருக்காங்க. சசிகலா நடத்தலையா? சசிகலா நடத்தலையா? அதான் சொல்றேன், என்ன நடத்துறாங்க அவங்க நடத்துறாங்க. இது எல்லாம் இது எப்படி ரெண்டு பேருமே இது எல்லாமே ஆபத்தாங்கிறேன். கரெக்ட், ஆபத்துன்னு இது எல்லாமே ஆபத்து. நீங்க யாரு இந்த மக்களுக்கு எதிராக மதுபானங்களோ இல்ல மது ஆலை நடத்தினாலும் ஆபத்து. ஆபத்து இருக்குதான், அது ஆபத்து. விருப்பப்படுறவங்க போய் மக்கள் போய் குடிக்கிறான், அது விட்டுருங்க. இப்ப பிஎம்சி பள்ளி வரட்டும், மாணவர்களுக்கு தேவைன்னா போய் சேர போறாங்க. நீங்க மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தானே இருக்கீங்க, மக்கள் விழிப்புணர்வு தானே இருக்காங்க. வேணுங்கிறவங்க போய் படிக்க போறான், வேணாங்கிறவங்க படிக்க போறது இல்ல. கரெக்ட் தானே? இல்ல மாட்டு கருத்து இல்ல. ஒரு விஷயம் ஆனா இங்க இல்லங்க, நீங்க என்னன்னா மீண்டும் ஒரு குலக்கல்வி முறையோ மீண்டும் ஏதோ ஒரு சமஸ்கிருதமோ இந்தியோ இதுதான் படிச்சாண்ட கட்டாயத்தை நீ உருவாக்கிடுவங்கிற அச்சம் குலக்கல்வி தொழில இங்க கொண்டு வந்துருவாங்க, நீங்க அச்சப்படுறீங்க. அப்போ கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதிங்கிறது எந்த கல்வி? இது எப்படி வருது? இதை உங்களுக்கு பார்க்காத சனாதனம் மாதிரி தெரியலையா? ஒரு விஷயம் என்னன்னா, நாம திமுக மேல விமர்சனங்களோ திமுக மேல எதுவுமே இல்லைன்னு சொல்லல. திமுக விமர்சனங்கள் இருக்கு, இருந்தா சொல்ல மாட்டீங்களே. அதான் நாங்க பண்றோம். இப்ப சில கட்சிகள் கூட்டணியில் இருந்தோம்னா, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, நீங்க பெருசுப்படுத்தாதீங்க, அறிக்கை விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இன்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பொதுத்தளத்துல திமுக அரசுக்கு எதிர்த்து நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இது உங்களுக்கு தெரியல, நீங்க பார்க்கல. இன்னைக்கு மறியல் போராட்டங்கள், சாலை மறியல், ஆர்ப்பாட்டங்கள், நிறைய போராட்டங்கள் நாடு நடக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தை நடத்துறதே போராட்டம் தான். திமுக தலைவலியே வீசிக்காதான் தமிழ்நாட்டுல, நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தகவல் புதுசா இருக்கு எனக்கு. உண்மை சரி, உண்மை பொய் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற உளவுத்துறை கிட்ட தெரியும். வேங்க வயல்னு ஒரு விஷயங்க, ஏங்க முடிஞ்சு போச்சுன்னு அமைதியா இருக்காங்க, ஏங்க டக்குன்னு பேட்டி கொடுக்குறான், ஏங்க போராட்டம் பண்றான், எல்லா இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் பண்றான் அப்படின்னு கேட்கறாங்க. திமுக நெருக்கடி உண்டு பண்றோம்ல. எங்கள் நோக்கம் என்னன்னா, அதான் முகேஷ், எங்க நோக்கம் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த மனித குலம் இங்க எந்த ஒரு நெருக்கடி இல்லாமல் நிதானமாக அமைதியாக வாழ விரும்புகிறோம். புரியுதா? யாரு மீது வன்கொடுமை திணிக்கப்பட்டாலும், யாரு மீது பாலியல் சூழல் நடத்தப்பட்டாலும் விடுதலை சிறுத்தை கேள்வி கேட்கும். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் கிடையாது, இந்த அமைச்சர் அந்த அமைச்சர். ஏனென்றா நீங்க இவங்க 10 சீட்டு கூட தருவாங்க, அதெல்லாம் எலெக்ஷன் வந்துருச்சு, நம்ம என்ன ஜால்ரா போட்டா கிடைக்கும் அப்படின்ற பார்க்குற பார்வை வேற. கண்டிப்பா சீட்டுக்காண்டி நோட்டுக்காண்டி இந்த கூட்டணி பேரத்தை விடுதலை சிறுத்தைக்கு எந்த காலம் செய்ய மாட்டோம். அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் 3 தலைமுறை தாண்டியும் இளைஞர்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட நிற்கிறாங்கன்னா அதற்கு காரணம் தலைவர் எழுச்சி தமிழ் கோட்பாட்டு அரசியல் தான். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கும் பெண்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க சாரசாரியா. அதற்கு காரணம்னா தலைவர் சொல்கின்ற அரசியல் தான். நீங்க எந்த கட்சியும் வந்து காசு கொடுத்தாலும் கூட்டம் கொடுங்க. கண்டிப்பா. புரியுதுங்களா? வந்து மதுரையில வாடிப்பட்டின்னு ஒரு பக்கத்துல ஒரு சும்மா ஒரு அங்கீகார விழா, அவ்வளவுதான். 5000 பெண்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எத்தனை பெண்கள்? பெருமை சொல்ல, நான் வீடியோ அனுப்புறேன். 5000 பெண்கள். சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு, அவ்வளவுதான். 5000 பெண்கள். அது ஒரு மாநாடுமே நடந்துச்சு. அப்ப நீங்க பிரியாணி, சாக்கு, சரக்கு எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டணும். விடுதலை சிறுத்தை அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் தன்னெழுச்சியாக தலைவர் எழுச்சி தமிழர் நம்புறாங்க, விடுதலை சிறுத்தை பாதுகாப்பு நினைக்கிறாங்க. ஒரு அரசியல் மைய நீரோட்டத்துல நாங்க நகரணும். புரியுதா? அதற்காக அதிமுகவோ, திமுகவோ, பாஜகவோ, காங்கிரஸோ எந்த கட்சி இங்க யாரும் இந்த மக்களை சுரண்டுனா, பொது மனித குலத்தை சுரண்டுனா கண்டிக்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைக்கு இருக்கு. கண்டிப்பா. அது நாங்க என்ன சொல்றோம், அந்த நீரோட்டத்துல மூழ்கிடாதீங்கன்றோம். மூழ்க மாட்டோம். மூழ்க மாட்டோம். அதுதான் நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம சொல்றது. மூழ்க மாட்டோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் கூட்டணி வந்து மாறும், கண்டிப்பா திமுக கூட்டணி சிதறும் அப்படின்னு ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இன்னொரு சைடு சீமானும் அதே தான் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையும் தான் சொல்றாங்க, விஜயும் கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டாண்ட்ல தான் போயிட்டு இருக்காரு. இப்போ விசிக நிலைப்பாடு என்ன? திமுக கூட்டணி தான் தொடருமா, இல்ல மாற்று அரசியலுக்காக, மக்களுடைய மறுவாழ்வுக்காக வேற ஏதாவது முடிவு எடுக்க போறீங்களா? விடுதலை சிறுத்தை கட்சி சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் கூட்டணி கிடையாது, இதில் நாங்கள் உறுதியா இருக்கோம். பஸ் திமுக கூட கிடையாது அப்படின்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. நீங்க ஒரு விஷயம், அப்போ இந்த 2026 கூட்டணியில தொடரும், திமுக கூட்டணி தொடரும். ஏனென்றால் எங்களுக்கு வந்து திமுக கூட்டணிங்கிறது வந்துட்டு ஏதோ வந்து இன்னைக்கு தேவைக்காண்டி ஒரு கூட்டணி உருவாக்கலாம். இது ஒரு 9 ஆண்டுகளாக ஒரு 3 தேர்தல் சந்திச்சிருக்கோம், தொடர்ந்து இதோட பயணிக்கிறோம். எங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற விஷயங்களை, நாங்கள் சொல்கின்ற செயல் திட்டங்களை ஒன்றெண்டு அங்கென்றும் இங்கொன்றுமாக திமுக செய்யுது. அயோத்தியாசர் மணிமண்டபமாக இருக்கட்டும், சதா அந்த அவருடைய நினைவு மண்டபங்கள் மற்றும் அம்பேத்கருடைய மண்டபத்தை மறுசீரமைப்பு, இப்படி ஒவ்வொன்று அங்கொன்று இங்கொன்றுமாக செய்கிறோம். 2வது, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறி போகிறதை ஊடகங்கள் விரும்புகிறாங்க. இந்த கூட்டணி உடைஞ்சிடணும்னா விடுதலை சிறுத்தை வெளியேறணும்னு சொல்லி பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் விசிக உடஞ்சிடும், தாவேக்காவோட போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணி உறுதி என்று நேற்று கூட வந்து பத்திரிகை சந்திப்பு சொன்னார். திமுகவோட கூட்டணி தொடருண்டு. அதனால் இந்த கூட்டணி தொடரும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லைல்ல? நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் இந்த கூட்டணியில் உறுதியாக இருக்கோம். இந்த ஆட்சி நல்லா இருக்குன்ற அபிப்பிராயம் உங்களுக்கு இருக்குல்ல? இல்லை, ஆட்சி நல்லா இருக்கா கூட்டணி உறுதிங்கிறோம். அதுதான் புரியுது. அப்போ நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க திமுக, அதை விசிக வந்து வரவேற்கிறீங்க. வரவேற்கிறோம். ரைட். எங்களோட இருந்து பல்வேறு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.